வணக்கம் மக்களே! இன்னைக்கு காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. அதனால ஒரு புன்சிரிப்பு. போண்டாவும் இன்னைக்கு காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டான். அதனால அவனும் ஒரு புன்சிரிப்பு போடணும்னா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எனக்கு புடிச்ச உடையான கருப்பு உடைய எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ஜோல்னா பைய தூக்க மறந்துட்டேன். அதனால ஜோல்னா பை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நேத்து இன்ஸ்டா பதிவுல ஒரு இடம் பார்த்தேன். அது நல்லா இருந்தது. அது நேர்ல போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி இன்னைக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு முதல்ல நாங்க எங்க போகணும்னு பார்த்தோம். அதுக்கு முதல்ல பட்டுப்பலகை போகணும்னு போட்டிருந்தது. அதனால பட்டுப்பலகை போயிட்டு பேருந்துல ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்போசிட்ல 2 டோலீஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்ததுல பேருந்து கிளம்புனதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரமா பேருந்து பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர்ங்கிற ரேஞ்சில தான் போயிட்டு இருந்தது. இது வேலைக்கு ஆவாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அதனால கிறுட்டு கிறுட்டு மோட் ஆன் பண்ணிட்டோம். அதனால நாங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாவே வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருந்தது. நடந்துகிட்டு இருக்கப்போ என்னோட பேண்ட் பாக்கெட்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாய்ங்க. யாருன்னு பார்த்தா 2 கட்டெறும்பு அடிச்சிட்டு இருக்காய்ங்க. அவங்கள நசுக்கி தூக்கி போட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த இடம் தான் நண்பர்களே நேத்து நான் இன்ஸ்டா பதிவுல பார்த்தேன். இந்த இடத்த பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, போண்டா பயல காணோம். எங்கடா அப்படின்னு அவன தேடிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தான். நின்னு குரங்கு மாரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். என்னடா பண்றேன்னு கேட்டேன். ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அவனுக்கு எடுத்து குடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். வரப்ப 2 லட்டு குடுத்தாங்க. அத சாப்பிட்டுக்கிட்டு கேபுக்காக நானும் நண்பர் போண்டாவும் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற டோலிஸையும் விட்டு வைக்கல. அப்புறம் கேப் வந்தோனே நானும் அவனும் ஏறி கிளம்பிட்டோம்.